என்னையும் அம்மையும் அவ நினைச்ச மாதிரி திட்டம் போட்டு பிரிச்சுட்டாவ. கலா இதுக்கு இதுல சோகமா உட்காந்துட்டு இருக்கா, எதுவும் பிரச்சனையோ? காலா கிட்ட போய் என்னன்னு கேட்டாலும் அவ எனக்கு பதில் சொல்ல மாட்டா. பெய்யே அத்தையே கூட்டிட்டு வைப்போம். மூஞ்சியும் மோர கட்டியும் பார். நான் இதுல என்ன பண்ணுங்கன்னு ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு போகுது. ஏதாவது ஐடியா பண்ணி அம்மையை என் பக்கத்துல இழுக்கலான்னா ஒரு ஐடியாவுமே தோண மாட்டேங்க. கலா என்னமா சேத்து, ஏன் இதுல இப்படி உட்காந்துருக்க? ஏமா இந்த வீட்டுல எனக்கு உட்கார்றதுக்கு கூட உரிமை கிடையாதா? உரிமை இல்லைன்னு யார் சொன்னது? ஒவ்வொருத்தவளோட நடவடிக்கை எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றது மாதிரி தானே இருக்கு. இதுல வேற பாயை திறந்து சொல்லணுமாக்கும். நீ இப்படி தனியாக உட்காந்துட்டு இருந்தா உன் மனசுக்கு அப்படிதான் தோணும். முதல்ல எழுந்திரிச்சு இங்க வா. வந்தாச்சு, என்னன்னு சொல்லுங்கம்மா. இன்னைக்கு உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னம்மா வேணும்? ஏம்மா எனக்கு இன்னைக்கு மீன் குழம்பு வேணும். மீன் குழம்பு வேணுமா? மீன் யாரும் கொண்டு வந்த மாதிரியே தெரியலையே. அநேகமாக மீன் கடையில் மீன் இருக்காதுன்னு நினைக்கேன். உனக்கு வேற ஏதாவது குழம்பு வேணும்னா கேளாம். நேற்றுக்கு வெண்டைக்காய் கிரேவி சாப்பிட்டேன். இன்னைக்கு காலையில் பருப்பு குழம்பு சாப்பிட்டேன். அப்போ என்ன குழம்பு கேட்க? ஏம்மா சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி வச்சு தர சொல்லுங்களா. என்னது, உனக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா? என்ன பருக்கலா, ஏற்கனவே சோத்த பொங்கியாச்சு. இப்போ குழம்பையும் கூட்டையும் தான் வைக்கணும். அதான் என்ன குழம்பு வைக்கணும்னு நான் கேட்கேன். சோறு பங்கின பிறகு தான் என்கிட்ட கேட்டலாங்க, அதுக்கு முடியாது என்கிட்ட கேட்க வேண்டியது தானே. சோறு பங்கினா என்னம்மா, எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு சிக்கன் பிரியாணியே செஞ்சு தர சொல்லுங்க. என்ன பருக்கலா, என்னம்மா போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய ரொம்ப நேரம் ஆயிரும். நீ வேற ஏதாவது குழம்பு வேணா சொல்லு, அதையே செய்யலாம். மீனும் இல்லை சிக்கனும் இல்லைன்னு சொல்லியாச்சு. என்னமா வேற ஏதாவது காய் இருந்தால் அதை போட்டு குழம்பு வைங்க. அப்போ சரிக்கலா, உள்ளே வந்து தேங்காயே திருவிடா. என்ன, நான் தேங்காய் திருவணுமா? உனக்கு தேங்காய் திருவ விருப்பம் இல்லைன்னா சின்ன உள்ளி இருக்குல்ல, அதை கொஞ்சம் உரிச்சு தந்துரு. ஏம்மா நீங்கள் இப்போ ரொம்ப மாறிட்டிய. நீங்களாம் நீங்கள் நீ ஒரு வேலை செய்ய சொல்ல மாட்டிய. ஆனால் இப்போ நீங்கள் இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இப்போல்லாம் இங்கே வரையே பிடிக்கல. இதே காரா எந்த வேலையும் செய்யண்டாம், எல்லா வேலையும் நானே செய்யணும். நல்லா இருக்கு, நீங்கள் அடுத்த நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் நாடகத்தை நம்பி இதே ஏமாறலாம். நான் ஏமாற தயாராக இல்லை. நான் இல்லாத நேரத்தில் எங்கள் அம்மையை எனக்கு எதிராக தூண்டி விட வேண்டியது, என்கிட்ட வந்து நல்ல பிள்ளை மாதிரி நடிக்க வேண்டியது. உங்கள் புத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன கலா, நீ வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்க? எது பேசினாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு. நான் எதையும் யோசிக்காமல் பேசலை. நீங்கள் தாம்மா இப்படியே கீ கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கே. ஏன் கலா நீ இப்படியே புரிஞ்சிக்காமே பேசிகிட்டு இருக்க? செல்வி, நீ சாம்பார் வச்சு அப்பளத்தை பொரிச்சிடு. சரித்த, சரி. கூட்டு ஏதாவது வைக்கணுமா? கோஸ் இருந்துச்சுல? ஆமாத்த, ஒரு கோஸ் இருந்து. அதில் பாதியை பொடியை வெட்டி பொரியல் வச்சுடு, சரியா? சரித்த, செஞ்சிருந்தேன். நீ உள்ள போய் செய்யாருமே அத்தைக்கு வந்துடுறேன். வேண்டாத்த, நான் ஒத்தையிலே செஞ்சிடுவேன். நல்ல பிள்ளை செல்வி. ஒவ்வொரு வீட்டில் உள்ள மருமகளும் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் இவ ஒத்தாளாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. அப்படியே நீங்கள் வச்சிருக்கீங்களா, அந்த பீரோவோட சாவியையும் அவையக்கிட்டே கொடுத்துட வேண்டியது தானே. என்னைக்கு இருந்தாலும் அந்த சாவி அங்கே தானே போய் ஆகணுக்கலா. அந்த பீரோவில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவளுக்கா கொடுக்க போறிய? அவளுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு? என்ன தப்புன்னு சொல்றிய? அதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தம். ஏம்மா, நான் உங்கள் மோங்கிறதுனால உங்கள் பொருள் எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதில் அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கலா, நீ உன் அண்ணியோட குணத்தை என்ன புரிஞ்சுக்கல, அதான் இப்படி பேசுக. அண்ணி அண்ணி பெரிய அண்ணி. கலா, நீ சொன்னாலும் சொல்லிட்டாலும் அவள் உனக்கு பெரிய அண்ணி தான். அவளோட நல்ல குணம் என்னங்கிறத உனக்கு இப்போ நான் நிரூபித்து காமிக்க பாரு. செல்வி, ஒரு நிமிஷம் வா. ஏம்மா, இப்போ எதுக்கு அவளை கூப்பிட்டிய? ஒரு நிமிஷம் நின்று அவள் வரட்டும் சொல்லுங்க. என்னத்த, எதுக்கு கூப்பிட்டிய? கொஞ்சம் இங்கே வா. சொல்லுங்கத்த. செல்வி, அத்தை ரூம்பில் ஒரு பீரோ இருக்குல்ல, அந்த பீரோவோட சாவியை உனக்கு தரட்டா? வேண்டாத்த, அதான் நீங்களே வச்சுடுங்க. நான் சொல்லதை கேளு செல்வி. அந்த பீரோக்குள்ளே என் மாமியார் தந்த பொருள்லாம் இருக்குது, அதெல்லாம் உனக்கே தாரேன். ஏத்தே, அந்த பொருளெல்லாம் எனக்கு வேண்டாம், காலாக்கே கொடுங்க. அந்த பொருளை என் மாமியார் தந்ததுனால எல்லாம் உனக்கு தான் சொந்தம். ஏத்தே, உங்கள் மாமியாருக்கு பொம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுனால தான் உங்களுக்கு தந்தவ. பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா கண்டிப்பாக அவளுக்கு தான் கொடுத்துருந்துப்பாவ. உங்களுக்கு தான் கலா இருக்கலா, அவளுக்கே நீங்கள் கொடுங்க. அச்சோ, அடுப்பில் சட்டி வச்சுட்டு மறந்து வந்துட்டேனே. பார்த்து பொறுமையாக செய்ய, கையை சுட்டுக்கிடாத. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னக்கெல்லாம் நல்லா இருக்கு? நீங்கள் 2 பேரும் போட்டி போட்டு நடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஏம்மா, அநேகமாக நான் நினைக்கிறேன் அடுத்த ஆஸ்கர் அவார்டு உங்களுக்கு இல்லை அவளுக்கு 2 பேத்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கணும். என்ன கலா பேசுதா புரியல? நீங்கள் 2 பேரும் போட்டி போட்டு நடிக்கிறத பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோணுது? என்ன கலா தோணுது? 2 பேத்துக்குமே கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டு கிடைக்கும். ஒருவேளை கலா சொன்ன மாதிரி நமக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்குமோ? கிடைச்சாலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.